ஒகேனக்கலில் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்த 75 நாள் சுற்றுச்சூழல் சேவை திட்டம் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி. வேத லீடர்ஸ் அமைப்பினர் கோரிக்கை மனு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குவிந்து கிடக்கும் கைவிடப்பட்ட துணிகளை அகற்றி பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 75 நாட்கள் சுற்றுச்சூழல் சேவை திட்டத்தை செயல்படுத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வேத லீடர்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் கவிதா பழனிசாமி முன்மொழி மனு அளித்துள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து தெரிவிக்கும் போது 75 நாள் சேவை திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஒகேனக்கல் பகுதியில் இறுதி சடங்கு ஈமக்காரியம் மற்றும் நினைவு நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் சிலர் பயன்படுத்திய துணிகளை காவிரி ஆற்றில் வீசுவது நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாகவும் இதனால் ஆற்றின் கரையோரங்கள் பாறைகள் மற்றும் நீரேற்று நிலையம் அருகே அதிக அளவில் துணிக்கழிவுகள் தேங்கி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துணி கழிவுகள் ஆற்றில் தேங்குவதால் திடக்கழிவு மாசுபாடு ஏற்படுவதுடன் காவிரி ஆற்றின் தூய்மை மற்றும் இயற்கையான நீரோட்டமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் முக்கிய திட்டமாக ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் நீரேற்று நிலையத்தை சுற்றியுள்ள காவிரி நீரின் தரத்தை பாதுகாப்பது பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75 நாள் சேவை திட்டத்தின் கீழ் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் குறிப்பிட்ட மற்றும் பொதுமக்கள் அணுகக்கூடிய பகுதிகளில் கைவிடப்பட்ட துணிகள் மற்றும் துணி கழிவுகளை அகற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் சடங்குகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அருகே பெரிய அளவிலான குப்பை தொட்டிகள் அமைத்து பொதுமக்கள் துணிகளை ஆற்றில் வீசாமல் பாதுகாப்பாக சேகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அது மட்டுமின்றி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் அமைத்து காவிரி ஆற்றை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகள் மூலமாக ஒகேனக்கல் பகுதிகள் காவிரி ஆற்றின் தூய்மை மேம்படுத்துவதுடன் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்திற்கான மூல நீரின் தரத்தை பாதுகாக்கவும் ஆற்றங்கரை மற்றும் நீரேற்ற பகுதிகளில் துணிக்கழிவுகள் தேங்குவதை குறைக்கவும் முடியும் என தெரிவித்தார். ஒகேனக்கலின் இயற்கை அழகு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்பட்டு முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கலின் தூய்மையும் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த 75 நாள் சுற்றுச்சூழல் சேவை திட்டத்தை செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் உரிய அனுமதி மற்றும் வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று கவிதா பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். காவேரிலிங்க அந்த கூட்டு குடிநீர் திட்டம் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துலிங்க ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்குங்க எல்லாமே. அதை நாங்கள் ஸ்பாட் விசிட் பண்ணணுங்க. அதில் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஃபுல்லாக ஒகேனக்கல்ல தான் நமக்கு இந்த மாவட்டத்துக்கு ஃபுல்லாக குடிநீர் தேவை அதுதான் பூர்த்தி செஞ்சிட்ருக்குது. அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துங்க. கலெக்டர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கான பர்மிஷனுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அடுத்தது எங்களுக்கு அடுத்தது ஒரு 90 டேஸ் இது ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போயிட்டுங்க வாட்டரில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் கிளாத்ஸ்லாம் எடுக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இதெல்லாமே எடுக்கிறது, அப்புறம் அங்கே போர்டிங்ஸ் வச்சு அங்கே வர டூரிஸ்ட்டுக்கெலாம் அவங்களோட மத இதுபடி அந்த துணியெலாம் கழட்டி ஆற்றுல விடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணிக்குள்ளே விடாதீங்க, அங்கே ஒரு சைடில் ஏதாவது டஸ்ட்பின் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் போடுங்க அப்படின்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். எங்களுக்கு வீத லீடர் சார்பில் ஃபஸ்ட்டு நாம் ஊரை சுத்தம் பண்ணணும், தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். நாங்கள் அரசுக்கான கோரிக்கை எதுவும் இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஃபேஸ் 2 கூட்டு குடிநீர் திட்டம் அதை அமல்படுத்தவே இல்லை. அது பண்ணினாதான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லாருக்கும் தண்ணி இன்னும் போய் சேரலிங்க. அது ஒரு 40% வாட்டர் தான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குதுங்க. இன்னும் யாருக்கும் போய் சேரல. ஃபேஸ் 2 போட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேஸ் 1லேயே துணியெல்லாம் போய் அந்த பைப்பில் அடைச்சிக்குது. அந்த வாட்டர்லாம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே மக்கள் இந்த தண்ணி குடிக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தண்ணி சரியில்லை, வர வர இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புது தண்ணி வந்ததுனால தண்ணி கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கலாம் மேபி. அதுக்கு முன்னால் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அதனால் ஃபேஸ் 1 பிரச்சனை இருக்குது. ஃபேஸ் 2 கவர்மெண்ட் பார்த்து பண்ணணுங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. தருமபுரி மாவட்ட மக்களோட கோரிக்கையுமே அதுதான். ஃபேஸ் 2 எல்லாம் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, ஃபேஸ் 2 கிளியர் ஆச்சுனாவே தண்ணி எல்லாருக்கும் போதுங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தண்ணி கிடைக்குங்க குடிக்கிறதுக்கு.